வெல்கம் டு ஆல். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிளுக்கான அட்மிட் கார்டு வந்து நமக்கு டவுன்லோட் பண்ணி டாப்பில் விட்டாங்க. அந்த அட்மிட் கார்டு வந்து நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து சில இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் வந்து நம்ம வந்து சொல்ல போகிறோம். நீங்கள் வந்து எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போனவொடனே நீங்கள் வந்து எப்படி எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக வரீங்கன்னா நம்மளுடைய சேனலோட ப்ளேலிஸ்ட்டில் இன்ஃபர்மேஷன் வீடியோஸ்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதில் வந்து நம்ம கவர்மெண்ட்லேருந்து வர அனைத்து இன்ஃபர்மேஷனையும் வந்து நான் உங்களுக்கு பதிவு பண்ணிட்டு வரேன். அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்து பயனடைஞ்சிக்கொள்ளுங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்படி அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இன்டர்நெட் யூஸ் பண்ணுற கூகுள் குரோம் அல்லது யூசி ப்ரௌசர் ஏதாவது ஒரு ஆப்புக்குள்ளே வந்து நீங்கள் வந்து வந்துக்கோங்க. அதில் வந்து எஸ்எஸ்சி கவர்மெண்ட் இன் அப்படிங்கிறத வந்து நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து அதை நீங்கள் செக் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்படி உங்களுக்கு ஒன்று ஓப்பன் ஆகும் குரோமில். அதில் வந்து நீங்கள் கீழே ஸ்வைப் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா எஸ்எஸ்சி எஸ்ஆர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு இது இருக்கும். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதே மாதிரி ஒரு பேஜுக்குள்ளே வந்து உங்களுக்கு வரும். வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இதே மாதிரியா ஒரு பேஜுக்குள்ளே வரும். இதில் வந்து கான்ஸ்டபிள் ஜிடின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே நமக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். போலீஸ் ஸ்போர்ட்ஸு எஸ்எஸ்எஃப் அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டபிள் ஜிடிக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் டவுன்லோட் அட்மிட் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்களேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இதே மாதிரியா ஒரு பேஜுக்குள்ளே வரும். இதில் வந்து நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அல்லது ரோல் நம்பர் போட்டு வந்து நீங்கள் வந்து உங்களுடைய அட்மிட் கார்டை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் போட்டுட்டு உங்களுடைய டேட்டா பற்றி போட்டுட்டு டவுன்லோட் அட்மிஷன் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கால் டிக்கெட் டவுன்லோட் ஆயிரும். அல்லது கீழே வந்து ரோல் நம்பர் அப்படின்னு இருக்கு பாருங்களேன். அதில் ரோல் நம்பர் டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டு டவுன்லோட் அட்மிட் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதில் வந்து உங்களுடைய அட்மிட் கார்டு வந்து டவுன்லோட் ஆயிரும். இந்த லிங்க் வந்து உங்களுக்கு குரோமில் எடுக்க தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வீடியோ கீழே வந்து நான் வந்து உங்களுக்கு டேரெக்டாகவே இந்த லிங்க் போகிறதுக்கான லிங்க் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணி இந்த பேஜுக்குள்ளே வந்து நம்ம வந்து டேரெக்டாக வந்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து அந்த அட்மிட் கார்டில் நமக்கு என்னென்ன பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டிங் டைம் வந்து நம்ம முக்கியமாக பார்க்கணும். நம்மளுடைய ரிப்போர்ட்டிங் டைம் வந்து 10:15 11 மணி வரை நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்களேன், ரிப்போர்ட்டிங் டைம் வந்து 10:15 11 மணி வரை கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து உங்களுடைய பாஸ்வேர்டு பார்த்துக்கோங்க. உங்களுடைய டேட்டா பற்றி தான் பாஸ்வேர்டு. உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து உங்களுடைய கம்ப்யூட்டர்லேயே இருக்கும். நீங்கள் வந்து இந்த பாஸ்வேர்டை போட்டு நீங்கள் வந்து எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாப்புல இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ரோல் நம்பரை வந்து நீங்கள் வந்து குறித்து வச்சுக்கோங்க. மேல் டாப்பில் கொடுத்துருக்காங்க பாருங்களேன் ரோல் நம்பர். இது வந்து உங்களுடைய ஆன்சருக்கு ரிசல்ட் விட்டாங்கன்னா இந்த ரோல் நம்பரை வச்சே நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. எக்ஸாம் டேட் வந்து 22/2/2024 கொடுத்துருக்காங்க. இவருக்கு வந்து 22/2/2024 கொடுத்துருக்காங்க. உங்களுடைய கால் டிக்கெட்டில் வந்து என்ன டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஷிஃப்ட்டு வந்து இவருக்கு 2வது ஷிஃப்ட்டு. அந்த டைமுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து போகிறாப்பில் பார்த்துக்கோங்க. ரிப்போர்ட்டிங் டைமுக்குள்ளே வந்து நீங்கள் போகிறாப்பில் பார்த்துக்கோங்க. அதுக்கு மேலே போனீங்கன்னா உங்களை வந்து உள்ளே வந்து ஹாலுக்குள்ளே வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. எக்ஸாம் ஹாலுக்குள்ளே வந்து நம்ம என்னென்ன கொண்டு போக விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து தனியாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸுமே நம்மளே வரும்போதே நம்ம வந்து வீடியோ கொடுத்துருந்தோம். அதில் வந்து எல்லாருமே அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பியிருக்கோம். பார்க்காதவங்க அதை பார்த்துக்கோங்க. உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்மிட் கார்டு வந்து டவுன்லோட் ஆகாது. அதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நமக்கு வந்து கொஸ்டின் வந்து 40 மார்க்குக்கு வந்து ஒவ்வொரு டைப்லேயே வந்து நமக்கு வந்து நடக்குது. அதாவது 20 கொஸ்டின் 40 மார்க்கு அப்படின்னு சொல்லிட்டு 4 பாட்டாக வந்து நமக்கு வந்து பிரிச்சிருக்காங்க. ரீசனிங், ஜென்ரல் நாலேஜ், மேத்தமெட்டிக்ஸ், இங்கிலீஷ் அல்லது ஹிந்தி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இதில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரே கிளியராக இருக்கணும். உங்களுடைய மைண்ட் வந்து கிளியராக இருக்கணும். நான் இதைத்தான் ஃபஸ்ட்டு போய் வந்து அட்டன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கிளியராக இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் அதைத்தான் நீங்கள் வந்து ஒரு ஆர்டர் படி நீங்கள் வச்சுருப்பீங்க. ஃபஸ்ட்டு எதை நீங்கள் அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதன்படியே நீங்கள் வந்து அட்டன் பண்ணுங்கள். வேறு எதுவும் மாற்றி எதுவும் அட்டன் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஜென்ரல் நாலேஜ் அப்ளை பண்ணுறதா இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து நீங்கள் 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே வந்து நீங்கள் வந்து டைம் எடுத்துக்கோங்க. ஜென்ரல் நாலேஜை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம வந்து வாசிக்க போகிறோம். கீழே இருக்கிற ஆப்ஷன் நமக்கு தெரிஞ்சால் கொடுக்க போகிறோம். தெரியாத ஆப்ஷனை யாருமே கண்டிப்பான முறையில் கிளிக் பண்ணாதீங்க. அதுதான் நமக்கு வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்டான ஒன்று. நீங்கள் வந்து ஜென்ரல் நாலேஜ் வந்து 10 நிமிஷம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாசிக்கிறதுக்கு மட்டும்தான் ஜென்ரல் நாலேஜை பொறுத்த வரைக்கும். அதில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. அது உங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜில் தான் இருக்க போகுது. தமிழ்னா தமிழில், இங்கிலீஷ் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இங்கிலீஷ் அல்லது ஹிந்தியில் வந்து உங்களுக்கு வந்து இருக்க போகுது. வேறு எதுலேயும் வந்து உங்களுக்கு வந்து கேட்க மாட்டாங்க.
நீங்கள் உங்களுக்கு நார்மலாக இருக்கிற உங்களுடைய லாங்குவேஜில் தான் கேட்பாங்க. அதனால் அதுக்கு வந்து 10 நிமிஷம் வந்து கூட தான். அதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரீசனிங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வேணால் ஒரு காமன் நேரம், அதாவது 15 நிமிஷம் வந்து நமக்கு வந்து இந்த ரீசனிங்க்கு வந்து பார்த்துக்கலாம். இதில் வந்து நம்ம வந்து மேக்ஸ் போடுறாப்புல இருக்கும். மேக்ஸுக்கும் ரீசனிங்கும் வந்து காமன் நேரம் வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். அப்போ இதுக்கே மொத்தத்துக்கு 30 நிமிஷம் ஆச்சு. ஜென்ரல் நாலேஜுக்கு ஒரு 10னா 40 நிமிஷம். இங்கிலீஷுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப நீங்கள் வந்து பண்ணாதீங்க. இங்கிலீஷ் வந்து உங்களுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து இந்த இங்கிலீஷை வந்து நீங்கள் கிளியர் பண்ணுறாப்புல பார்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக கிளியர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து எல்லா டாப்பிக்லையும் நீங்கள் விட்ட கொஸ்டின்ஸை வந்து உங்களுக்கு தெரியும். அதாவது 2 ஆப்ஷன் தான் இருக்குது. 2 ஆப்ஷன் வந்து எலிமினேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த 2 ஆப்ஷனில் தான் ஏதோ ஒன்று கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதை வந்து நீங்கள் வந்து ரேராக சூஸ் பண்ணலாம். அதுவே எனக்கு வந்து எதுவுமே தெரியலை, நான் சும்மா தான் கிளிக் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் அந்த தப்பை யாருமே பண்ணாதீங்க. இந்த எக்ஸாமுக்கு வந்து நெகட்டிவ் மார்க்கு வந்து நமக்கு 0.25 தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து அஃபீஷியலாக இன்னும் வந்து நம்ம நோட்டிஃபிகேஷனில் கொடுத்தது. ஆனால் இன்னும் வந்து நமக்கு வந்து இதை கவனிக்கலையா என்னையான்னு சொல்லிட்டு தெரியலை எஸ்எஸ்சியில். அதனால் நமக்கு வந்து 0.5 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு நமக்கு கொடுத்துருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 0.25 தான் நமக்கு வந்து மைனஸ் மார்க்காக வந்து கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இல்லை மைனஸ் மார்க் வந்து நீங்கள் 0.25 தானே, நான் ஏதாச்சும் அட்டன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மைனஸ் மார்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மைனஸ் மார்க் தான். நீங்கள் தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் அட்டன் பண்ணாதீங்க. உங்களுடைய ஆர்டரை நீங்கள் இப்போ இருந்தே கண்டிப்பான முறையில் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அங்கேயே போய் நான் ஏதாவது அட்டன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சில இன்னல்களை சந்திக்கிறாப்புல இருக்கும். உங்களுடைய சூஸ் ஆப்ஷன் வந்து இங்கேயே நீங்கள் வந்து கிளியர் பண்ணிவிட்டு போகிறாப்புல பார்த்துக்கோங்க. அங்கே போய் உங்களுக்குரிய ரஃப் ஷீட்டில் வந்து நீங்கள் வந்து என்னென்ன எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்தே நீங்கள் பிளான் பண்ணிவிட்டு போயிடுங்க. வேறு எதுவும் உங்களுக்கு வந்து டவுட் இருக்குது, அதாவது அட்மிட் கார்டு வந்து போன வட்டம் டவுன்லோட் பண்ணது வந்து இப்போ வரல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸை கண்டிப்பான முறையில் செக் பண்ணுங்கள். அதில் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்மிட் கார்டு வந்து டவுன்லோட் ஆகாது. அதுதான். வேறு வந்து அட்மிட் கார்டில் வந்து நீங்கள் கொடுத்ததுபடி உங்களுடைய நேம் வித் டேட் ஆஃப் பர்த் வந்து கண்டிப்பான முறையில் சரியாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. மாறி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் பிரச்சனை வரும். அதையும் நீங்கள் கவனிச்சிக்கோங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.